ஓகே. அவங்கள ட்ரை பண்ணியிருக்கணும்ன்றத மீறி, இல்ல செய்திருக்கணும்ன்றத மீறி, நீங்க அப்படி கேள்விய 1, 2, 3, 5 பாட்டும் சரியா செய்து கீழ ஆன்ஸர போட்டு கோடு வைக்கணும்ன்றது இல்ல மீறி. கேள்விய வாசிச்சு உங்களால எது வரைக்கும் விளங்கிக் கொள்ளிருக்குமோ, அது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணியிருக்கணும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்விய வாசிட்டீங்க, செய்யக்கூடிய மாரி இருக்கா? குட் செய்யுங்க. செகண்ட் பார்ட் கேள்விய வாசிட்டீங்க, கேள்வி எனக்கு விளங்க கஷ்டப்படுதா? அப்படியே வச்சுருங்க. அவ்வளவுதான். செகண்ட் பார்ட் கேள்வி விளங்க கஷ்டப்படுதுன்னு சொன்னா, வகுப்புக்கு வந்து நான் எப்படி வாசிச்சு விளங்கிக் கொள்றேன்றத நீங்க வச்சுக்கொண்டு, அடுத்த கேள்வி நீங்க புதுசா யோசிக்கணும். 6th தமிழ் உண்மையிலேயே பெரிய பாடமா? எஸ்ஏக்கு தனியா படிக்கணும், ஸ்ட்ரக்சருக்கு தனியா படிக்கணும், எம்சிக்கு தனியா படிக்கணும். பட் கெமிஸ்ட்ரி அப்படி இல்ல தானே? ஆர்கானிக், இன்ஆர்கானிக்ன்னு சொன்னா நீங்க அது படிச்சா காணும் எல்லாம் செட்டு. நீங்க வேற 3 மாறி படிக்கணும். அப்ப நீங்க ஹோம்வொர்க் செஞ்சுட்டு வேற சொல்றதுல மீனிங் என்னது? உங்களால எதுவரைக்கும் செய்ய முடியுமோ, அதுவரைக்கும் செய்துட்டு வாங்க. ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் கேள்விய உங்களால ஒரு பார்ட் கூட செய்யலாம இருந்தா, அட்லீஸ்ட் கேள்வியவாச்சும் வாசிச்சு விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க ரெகுலரா செய்ய 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 உங்களுக்கு இந்த விலகிக் கொள்ற ஆற்றல் கூடிட்டே போகும். ஒரு கட்டத்துல நீங்க கேள்வி செய்வீங்க. சரியா? ஓகே. நீங்க சில பேர் செய்ய இந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க. ஓகே, பிரச்சனை இல்ல. ஹீட் பிளேயர். ஓகே. 2007ஆம் ஆண்டு எஸ்ஏ நாங்க நேற்றுக்கு ஒரு நோட்ஸ் பார்த்தோமே, இப்ப எல்லாமே இருக்கா? வெப்பம் கடத்தல் சம்பந்தமா நாங்க நேற்றுக்கு ஒரு நோட்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஈக்குவேஷன் படிச்சுங்க. இதுல link பாருங்க. H is equal to K into theta 1 minus theta 2 over E. இந்த சமன்பாட்டில தான் நம்மளுக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்கு. அப்ப இந்த கேள்வி நாங்க என்ன செய்யலாம்? வேகமா செய்து முடிக்கலாம். நேற்றுக்கு நாங்க 2 கேள்வி நம்ம செஞ்சாங்க. இப்ப பாருங்க, இது 10 நிமிஷத்துல முடியும். 10 நிமிஷத்துல முடியும்ன்றது மீனிங் நான் வேகமா செய்ய போறது இல்ல. கேவிசி என்ற மீனிங். சரியா? வாங்க கேப்பா. ஒரு ஏயில் காணப்படுகின்ற வார்த்தைகளுக்கு ஒரு கே என்றது என்று சொன்னா ஒரு டிவைஸ் காட்டுறபடி இந்த டிவைஸுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஏயில் காணப்படுகின்றவாறு ஒரு உலோக உரையில் வெப்ப முறையாக காலிடப்பட்ட அடி மீது ஒரு இலத்திரன் உபகரணம் தீயேற்றப்பட்டுள்ளது. இவ்வுபகரணம் 50 வாட்ஸ் எனும் விதத்தில் வெப்பத்தை விரயமாக்குகிறது. உலோக உரையில் வெப்ப முறையாக காலிடப்பட்ட அடி மீது இந்த அடியில சரியா ஒரு உபகரணம் பி என்ன செய்யுதுன்னு சொன்னா 50 வாட்ஸ் என்ற வீதத்தில வெப்பத்தை வழங்குது. வாட்ஸ் சொன்ன என்ன? ஒவ்வொரு செகண்டுக்கும் 50 ஜூல் என்ற வெப்பத்தை வழங்குது. இந்த சிறப்புலயே ஒவ்வொரு செகண்டுக்கும் 50 ஜூல் என்ற வெப்பத்தை வழங்குது. ஓகே, கிடைக்கும். இவ்வெப்பம் உரையின் மேல் தகட்டினூடாக மாத்திரம் வெளியே பாய்கிறது. ஓகேன்னு சொல்றாங்கன்னு சொன்னா இங்க கீழே கொடுக்கிற வெப்பம் உரையின் மேல் தகட்டினூடாக மாத்திரமே வெளியே போகுது. அதாவது வெப்பம் இந்த மாதிரி மட்டும்தான் போகுதான், சைட்டாலாம் போகல. சரியா? ஒவ்வொரு வேர்டும் முக்கியம். ரைட். உரையின் மேல் தகட்டின் தடிப்பு 2 மில்லிமீட்டரும் பரப்பளவு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். உலோகத்தின் தடிப்பு வந்து சொல்றாங்க 2 சென்டிமீட்டராம். உலோகத்துல தடிப்பு 2 சென்டிமீட்டராம். அவற்றை அந்த பரப்பளவு சொல்றாங்க எவ்வளவுன்னு சொன்னா 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதே தப்பு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். முழு தொகுதியும் 30 பாகைசியில் உள்ள ஒரு அறையில் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது முழு தொகுதியும் 30 பாகைசியாக இருக்கிற ஒரு அறையில வைக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? தெளிய வாசிச்சேன். எனக்கு விளங்குறத படத்துல குறிச்சேன். ஏற்பாடு உறுதி நிலையில் உரையின் மேல் தகட்டின் உள்மேற்பரப்பு புறமேற்பரப்பு ஆகியவற்றின் வெப்பநிலைகள் முறையில் 100 பாய்ச்சி 98 பாய்ச்சி உறுதியான ஒரு நிலையில, அதாவது இங்க கீழே இருந்து மேல வெப்பம் போற சந்தர்ப்பத்துல உள் மேற்பரப்பு வெப்பநிலை 100 பாய்சியும் வெளி மேற்பரப்பு வெப்பநிலை 98 பாய்சியுமா இருக்கேக்குள்ள திரவியத்தின் வெப்ப கடத்தாரை கணிக்க. பிள்ளைகள், வெப்ப கடத்தாருக்கு நாங்க படிச்ச ஒரே ஒரு சமன்பாடு QT = KA × θ1 - θ2. QT சொன்னது ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு வெப்பம் போகுது, அதாவது வலு அந்த வெப்பம் தான் 50 வாட்ஸ். உறுதி நிலையில எனக்கு 50 வாட்ஸ் உற்பத்தி செய்யப்பட்டா
அவ்வளவு பேட்ச் வெப்பமும் வெளியே போயிட்டே இருக்கு. அப்போ பேட்ச் 50 கேதாம் பிள்ளைகள் கேட்ட கேள்வி குறுக்குவெட்டு பரப்பளவு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நாங்க அதை எஸ்ஐ யூனிட்ஸ் நியமனங்களை மாற்றப்படும். அப்ப 2 × 10⁻⁷ மீட்டர் ஸ்கொயர். வெப்பநிலை வித்தியாசம் வந்த பிள்ளைகள் 100 ஒரு பக்கம், மற்ற பக்கம் 98 படிப்பு எனக்கு தெரியும் பிள்ளைகள் 2 சென்டிமீட்டர், அதாவது 2 × 10⁻⁷ மீட்டர். அவ்வளவுதான் பிள்ளை. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஒண்ணும் இல்ல. கேள்வி வாசிக்கிறது ஃபர்ஸ்ட், எனக்கு விளங்குறது படத்துல மார்க் பண்றது செகண்ட் ஸ்டெப், கேள்வி செய்யறது தேர்ட் ஸ்டெப். முடிச்சு பிள்ளைகள் கேட்கான என்ன பிள்ளைகள் வந்துச்சு ஏதாவது எல்லாம் மெசேஜ் பண்ணுங்க. செய்த பிள்ளைகள் மெசேஜ் பண்ணுங்க. பிள்ளைகள் என்ன வந்துச்சுன்னு சொல்லி அப்ப யாருமே செய்யலையா? அல்லது கேள்வி ஓகே நாங்களே போனோம் பிள்ளைங்க இந்த ரெண்டு போயிடும். ஓகேவா? கே என்றவர் இந்த 50 இருக்கிறாரு. 50 இந்த 10⁻² பெருக்கப்பட்டா 10⁻². அதன் இந்த 10⁻4 100⁻98 2. அவங்களுக்கான விட என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா, இந்த 2 விட்டு நீங்க சொன்ன 25. இந்த 10⁻4 மேல போனா 14. அப்படி 250 வாட் மீட்டர் -1 கேள்வி -1 பெருக்கல். இதான் பிள்ளைங்க வந்து எக்ஸாம் வர பண்ணிக்கிறா. ஓகே சரி, சரி 2.5. அப்ப 250 வருமா? ஓகே குட். அடுத்த பாட்டு நம்ம பேசலாம். வெப்பத்தை வினைத்திறனுடன் வெளியேற்றுவதற்கான ஒரு தொழில்நுட்பமாக பியில் காட்டப்பட்டுள்ளவாறு உரையில் அதே திரவியத்தினால் செய்யப்பட்ட மெல்லிய சமாந்தர செகண்ட் பார்ட் கேள்வி. உபகரணத்தின் வினைத்திறனுள்ள பாதுகாப்பான செயற்பாட்டுக்கு உகந்த தொழில்நுட்பத்தின் மூலம் உரையின் தகட்டின் உள்மேற்பரப்பின் வெப்பநிலை 40 பேணப்படும் பிள்ளைகள். அதாவது சரியா யூஸ் பண்ண வேணும்னு சொன்னா உள்தகட்டின் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ்ல பேணப்பட வேண்டுமா? ஓகே, அதுல ஏற்பாடு இருக்காங்க. செகண்ட் பார்ட்ல ஏற்பாடு இருக்காங்க. உறுதி சரி, இந்த நிலையில் மேற்தகத்தில் புறமேற்பரப்பின் வெப்பநிலை யாராக இருக்கிறது பிள்ளைகள்? அதாவது இந்த வெளியில இருக்கிற டீட்டாவுன்னு என்னவாறு போடலாம் பிள்ளை. எனக்கு ஏற்கனவே தெரியும் பிள்ளைகளுக்கு வெப்ப கடத்தாருன்னா வெப்பம் இங்க இருந்து இங்க போகுதுன்றது தெரியும். திருப்ப நான் என்ன செய்யணும் பிள்ளைகள்? அதே சமன்பாட்டை பாவிப்போம். என்ன சமன்பாடு பிள்ளைகள்? Q/T = 2K × θ1 - θ2 Q/T எவ்வளவு? அப்பவும் இப்பவும் 50 வாட்ஸ் தான் பிரியமாகுது. அப்ப 50 வாட்ஸ். K தெரியும் பிள்ளைகள் 250. குறுக்குவெட்டு பரப்பு தெரியும் பிள்ளைகள் 2 × 10⁻⁴. வெப்பநிலை வித்தியாசம் உள் வெப்பநிலை 40 தெரியும் பிள்ளைகள். அப்ப 40. வெளி வெப்பநிலை தான் பிள்ளைகள் கேட்ட கேள்வி. அவர் நான் θ1 வச்சு நான் கீழே வரப்போற நீளம் அவ்வளவு 2 × 10⁻². இதுல இருந்து நீங்க θ1 கண்டுபிடிக்க. சோ நீங்க θ1 கண்டுபிடிச்ச ஒரு ஆன்சர் இந்த ரெண்டு வெட்டுப்பட்ட பிள்ளைகள். வெட்டுப்பட்ட பிள்ளைகள் இந்த இங்க ஒரு சைபர் இங்க சைபர் வெட்டுப்பட்ட இவர் 5 இவர் 5 பிள்ளைகள் வெட்டுப்பட்டுவாரு. நான் சுருக்கிறேன் பிள்ளைகளா பார்த்துக்கொள்ளுங்க. சோ இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை 1/5 தர 100 கலப்புற பிள்ளைகளா. சோ பிள்ளைகளுக்கு சுருக்கிற ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி இப்படியே சொல்லிட்டு மிஸ்டேக் பண்ணுமா? சுருக்கியருக்கு சொல்லுங்க என்ன ஆன்சர் சொல்லி. θ1 என்ன வந்துச்சு எனக்கு அவ்வளவுதான் பிள்ளை தெரியாது. ஐடியா உங்களுக்கு பண்ணிக்கிறேன். எனக்கு θ1 ஆன்சர் என்ன சொல்லி. யாராவது ஆன்சர் சொல்லுங்க. ஒரு கொஸ்டின் இல்லை. ஓகே, ஆன்சர் 38 பாரிஸ். ஆமா, ஆன்சர் 38 பாரிஸ். இந்த ரெண்டு பாட்டும் விளங்கிட்டு ஒரு கேள்வி ரியாக்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு பாட்டும் விளங்கிட்டு ஒரு கேள்வி ரியாக்ட் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இது ரெண்டு பாட்டும் விளங்கினா ஒரு கேள்வி ரியாக்ட் பண்ணுங்க.
ஓகே ஏ பார்ட் சரியா ஒண்ணும் இல்லையா அந்த ஈக்குவேஷனா சட்டப்படி யூஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் வருது ஓகே அடுத்த பார்ட் கேள்வி தேர்ட் பார்ட் பி பார்ட் சாரி இதுல வர போற பி பார்ட் சரியா சரியா பி பார்ட் வெப்பத்தை வினைத்திறனுடன் வெளியேற்றுவதற்கான ஒரு தொழில்நுட்பமாக பியில் காட்டப்படுகின்றவாறு உரையில் ஒரு திரவியத்தால் செய்யப்பட்ட மெல்லிய சமாந்திர தடுகளை மேற்தகட்டின் புறமேற்பரப்புக்கு செங்குத்தாக ஏற்றி மேற்தகட்டின் பலித புறமேற்பரப்பு பிளேட்டின்னு சொல்ல வராங்கன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல எங்களுக்கு ஆரம்பத்துல இந்த ஷேப் இப்படி பிள்ளைகள் இவரை இந்த மாதிரி ஒரு ஷேப்பா மாத்த போறாங்களாம் இந்த மாதிரி ஷேப்பா மாத்துறதுல நன்மை என்ன சொன்னா பிள்ளைகள் நாங்க பரப்பளவை கூட்டினோம்னு சொன்னா நிறைய பரப்பளவு இருக்கைக்குள்ள அவ்வளவு பரப்பளவுக்குள்ளாலே வெப்பம் வெளியே போகும் அப்ப வெப்ப இழப்பு வேகமா நடக்க சும்மா யோசிங்க நீங்க லேப்டாப்புகள் அல்லது பிசி யூஸ் பண்ணுவீங்க பிள்ளைகள் அந்த லேப்டாப்புகள் நீங்க எழுதுறீங்க பிசிகள் வந்து யூஸ் பண்ணீங்க பிள்ளைகள் உள்ள ஃபேன் இருக்கும் சரியா அதே மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் நீங்க கட்டாயம் பார்த்துருப்பீங்க ஈவன் பிளாஸ்டிக்கா இருந்தா கூட இந்த ஷேப் நீங்க பார்த்துருப்பீங்க இன்னும் ஈஸியா சொன்னா அந்த பைக் இன்ஜின் ஷேப் வீட்ட பைக் நிற்கிறாங்க ஜென்ஸ் பைக்ல ஈஸியா அப்சர்வ் பண்ணலாம் பைக் இன்ஜின் ஒரு ஒரு பொலிஸ்டான ஷேப்பா இருக்காது இல்லையா ஒரு பொலிஸ்டான ஷேப்பா இருக்காது அந்த மேடு பள்ளங்கள்ல மட்டும் விட்டுதான் பைக் இந்த இன்ஜின் இருக்கும் அதை பார்த்துருந்தா பைக் இன்ஜின் அந்த ஷேப்ல அதை பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா பைக் இன்ஜின் ஷேப் வந்து ஒரு பொலிஸ்டானதா இருக்காது கொஞ்சம் மேடு பள்ளங்கள்லாம் விட்டு தான் இருக்கும் பிள்ளையா இன்ஜின் அப்புறம் உள்ளுக்குள்ள இல்லை பிள்ளையா நீங்க பைக்கை வெளியே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சைட்ல ஒரு பெரிய பெட்டி மாதிரி அந்த பெட்டி நீங்க பெட்ரோல் அடிச்சீங்கன்னா அந்த பெட்ரோல் வந்து அப்படி கீழே வச்சிருப்பாங்க ஜென்ஸ் பைக்ஸ்ல பாத்தீங்களா பிள்ளை அதாவது அது என்ன செய்யணும்னு சொன்னாங்களே வேகமா போய்க்குள்ள அந்த எல்லா பரப்பிலையும் காத்து படைக்குள்ள வெப்பத்தை வேகமா இழக்கும் வெப்பத்தை வேகமா இழக்க இன்ஜின் ஹீட் குறையும் நீங்க லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணிக்க இப்ப வர லேப்டாப்ஸ்ல எல்லாம் ஒரு லேப்டாப்புக்கு 4 ஃபேன் எல்லாம் வருது இல்லையா ஒரு லேப்டாப்புக்கு 4 ஃபேன் அப்ப யோசிங்க எவ்வளவு அந்த லேப்டாப் ஹீட் ஆகும்னு சொல்லி சரியா அப்ப அப்படியான ஒரு சிஸ்டமா இருக்கணும்ன்றதுக்காக சரியா அப்படியான ஒரு சிஸ்டமா இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஷேப்ல பண்றாங்க சரியா இந்த மாதிரி ஷேப்ல பண்றாங்க அந்த மாதிரி ஷேப்ல பண்ணிட்டு கேள்வி என்னன்னு சொன்னா புற மேற்பரப்பின் வெப்பநிலை 2 ஏயில் கணிக்கப்பட்ட பெருமானத்திலேயே பேணப்படுகின்றதுன கொண்டு ஓகே ஓகே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா புற மேற்பரப்பின் வெப்பநிலை யாரு வெளியில என்ன டிகிரி செல்சியஸ் 38 பேணப்படுகின்றதென கொண்டு நியூட்டனின் குளிரல் விதியை பயன்படுத்தி மேலே உள்ள தகட்டில் புதிய பலித பரப்பளவை காண்க அரை வெப்பநிலை மேலே தரப்பட்டுள்ளது அரை வெப்பநிலை மேலே தரப்பட்டிருக்கா 30 பாயிண்ட்ஸ் பிள்ளைகள் உங்களுக்கு நியூட்டன் விதி டிஸ்கஸ் பண்றோம் சும்மா ஐடியாவா டிஸ்கஸ் பண்ணிடுறேன் நான் இப்போதைக்கு நியூட்டனின் குளிரல் விதி ஓகே பிள்ளைகள் நியூட்டனின் குளிரல் விதி பிள்ளைகள் என்ன நான் டிஸ்கஸ் பண்ணல நியூட்டனின் குளிரல் சரியா நியூட்டனின் குளிரல் விதி நியூட்டன் குளிரல் விதி எல்லாம் பெருசா யோசிக்காதீங்க அதாவது நேற்றைக்கு நாம படிச்சாங்க கடத்தல் கதிர்வீசல் மேற்காவுகின்ற 3 வெவ்வேறு முறைகள்ல வெப்பம் கடத்தப்படும் படிச்சாங்க சோ கடத்தல் என்ற விஷயம்தான் பிள்ளைகள் நாம பார்த்துட்டு இருக்கோம் கீழே இருக்கிற வெப்பம் மேலே இருக்கிற புள்ளிக்கு ஊடகத்துக்குள்ளால கடத்துப்படுறது கடத்தல் சரியா அது கடத்தல் நியூட்டன் குளிரல் விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு வெப்பமான பொருள்ல இருக்கிற வெப்பம் சரியா ஒரு வெப்பமான பொருள்ல இருக்கிற வெப்பம் வளிமூலக்கூறுகளால வந்து எடுத்துக்கொண்டு போகப்படுமா இருந்தா அதை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு சரியா உதாரணத்துக்கு
இந்த இடத்துல நான் சொல்றேன் ஒரு சூடான பொருள் இருக்கு. அறை வெப்பநிலை சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கொண்டு 30 பாய்சின்னு சொல்லி தீட்டா இந்த பொருளோட வெப்பநிலை நான் சொல்றேன் 40 பாய்சின்னு சொன்னா சொன்னா என்ன இருக்கு பிள்ளைகள், அந்த சூடான பொருள்ல இருக்கிற வெப்பத்தை வளிமூலக்கூறுகள் வந்து வாங்கி கொண்டு போகும். ஒன்னு சூழலுக்கான வெப்ப இழப்பு நடக்குறீங்க யாரால, வளி மூலக்கூறுகளால சூழலுக்கான வெப்ப இழப்பு நடக்கும். அந்த வெப்ப இழப்பு சரியா, அந்த வெப்ப இழப்பு மேலதிக வெப்பநிலைக்கு நேர்வித சமனா இருக்குன்னு சொல்ற. அது மேலதிக வெப்பநிலை சொன்னா இல்லைன்னு சொன்னா பொருளோட வெப்பநிலை 40 பாய்ச்சி சூழல் வெப்பநிலை 30 பாய்ச்சி அந்த மேலதிகமா இருக்கிற 10 பாய்ச்சிக்கு நேர்வித சமனா இருக்கு. அதாவது வந்து பிள்ளைகள் இதெல்லாம் ஷோர்ட்டா சொன்னா இப்ப நான் இந்த இடத்துல 50 பாய்சியில் இருக்கிற பொருளை கொடுத்து வச்சுட்டு சொன்னா சூழலுக்கான வெப்பம் வேகமா இருக்கு. ஏன் சொல்லுங்க பாப்போம், வெப்பநிலை வித்தியாசம் கூட. 40 பாய்சியை கொண்டு வச்சுன்னு சொன்னா சூழலுக்கான வெப்ப அளவு இருக்கும். ஆனா 50 பாய்சியோட ஒப்படைகளை கொஞ்சம் குறைவா இருக்கு. 50 பாய்சியவர் வேகமா வெப்பத்தை சூழலுக்கு இருப்பார். ஆனா 40 பாய்ச்சி இருந்தவர் கொஞ்சம் குறைவாத்தான் சுழலுக்கு வெப்பத்தை இருப்பார். ஏன் ஒப்பீட்டளவில் இந்த வெப்பநிலை வித்தியாசம் குறையும். இதனால ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. உங்கள்கிட்ட 2000 ரூபாய் கொடுத்தா நீங்க நல்லா செலவு பண்ணுவீங்க. ஒரு 500 ரூபாய் கொடுத்தா செலவு பண்ணுவீங்க. ஆனா 2000 ரூபாய் குறையதான் இருக்கு. அதே மாதிரி வெப்பநிலை வித்தியாசம் பெருசா இருந்தா நல்லா வெப்பத்தை இழப்பார், நிறைய வெப்பத்தை இழப்பார். வெப்பநிலை வித்தியாசம் கொஞ்சமா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா தான் வெப்பத்தை இழப்பார். விலங்கு நடக்கிற ஏற்படும் அதோட விஷயம் விளையாண்டான் கிடையாது. நியூட்டன் இங்க நாங்க நேர் விகித சமன் போட்டோம். நேர் விகித சமனை நாங்க சமன் ஆக்குறதை இங்க ஒரு மாறி போடுறோம். அதாவது ஒரு மாறி எப்சிலன் ஏ தீட்டா மைனஸ் தீட்டா. அதாவது பிள்ளைகள் இந்த எப்சிலன் வைக்கிற பேர் காலல் திறன். அதாவது அந்த மேற்பரப்புல தன்மையில தங்கி இருக்கிற மாறி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பிளாஸ்டிக்கும் ஒரு ஸ்டீல் இரும்பும் வெப்பத்தை இழக்கிற விதம் ஒன்றா இருக்குமா அப்படி இல்ல. அதான் நான் சொல்ல அரசியல் அந்த மேற்பரப்புன்ற தன்மையில தங்கி இருக்கிற மாதிரி எப்சிலன். ஏ என்றது அந்த மேற்பரப்பு எவ்வளவு மேற்பரப்பால வெப்பம் இழக்கப்பட போகுதுன்றதை பத்தி நான் சொல்றதான் ஏ என்பது. அப்ப இங்க ஏ கூட்ட கூட்ட என்ன செய்யவில்லை, வெப்ப இழப்பு கூடிட்டே இருக்கு. ஒரு சின்ன குறுக்குவெட்டு பரப்புல இருந்து வெளியே போற வெப்பத்தை விட சாரி குறுக்குவெட்டு பரப்பு இல்லையா, குறுக்குவெட்டு பரப்புல அந்த வெப்பத்தை இழக்க போற முழு பரப்பு. அப்ப சின்னதா இருக்கிற ஒரு பரப்பளவில் இருந்து போறதை விட நிறைய பரப்பளவில் இருந்து போனா நிறைய போகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க கோவில படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருத்தட்ட சூழலுக்கான வெப்ப விளக்க வரும்னு சொன்னா நீங்க ஒரு பெரிய குட்டியா போடுறதை விட அவர் சின்ன 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 பீஸா உடைச்சிட்டு போட்டீங்கன்னு சொன்னா பரப்பளவு கூட வேகமாக வெப்பத்தை இருப்பார். நீங்க பரப்பளவு கூட்ட கூட்ட கூட வேகமாக வெப்பத்தை இருப்பார். அப்ப நியூட்டனின் குழல் விதி சொல்ற விஷயம் இவர் தான். சூடான ஒரு பொருளில் இருந்தான சூழலுக்கான வெப்பழுப்பு வீதமானது அதன் மேலதிக வெப்பநிலைக்கு நேர் விகித சமனாக இருக்கும். சரியா, அதன் மேலதிக வெப்பநிலைக்கு நேர் விகித சமனாக இருக்கும். ஒரு நேர் விகித சமனை நாங்க சமப்படுத்துறதுக்காக போற மாதிரி இது. சோ இது உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா, இதெல்லாம் எம்சிக்யூ பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம், கொஞ்சம் சேஃப் பார்ப்போம். சரியா, ஃபுல்லா எழுதுங்க, ஃபுல்லா இருக்கா எழுதுங்க, 2 minutes தான்.
எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு இருக்கு. ஓகேவா? இவ்வளவு தடவை உங்களுக்கு டவுட் இருக்கா? நம்புறேன். சரியா? இவ்வளவு தடவை உங்களுக்கு டவுட் இருக்கு. அதனால இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைங்க, நாங்க ஒரு விஷயம் கதைச்சு போட்டோம். நியூட்டன் புரியுது. இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு நியூட்டன் புரியுதுல. அதை நான் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணி வர பிள்ளைங்க. இப்ப எனக்கு ஒரு பொருள்ல இருந்து வெப்பம் போறதுக்கு இன்னொரு சமன்பாடு தெரியவில்லை. அதாவது இது எஸ் என்ற தன்வெப்ப கொள்ளளவா இருக்கிற பொருளா இருந்தா இவர் வெப்பத்தை வாங்குறதுக்கும் வெப்பத்தை வெளியில விடுறதுக்கும் ஒரு சமன்பாடு இருக்கிற. அதாவது வெளியில விடப்பட்ட வெப்பம் சமன் எம்எஸ் இன்டு டெல்டா டீட்டா. இது ஞாபகம் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதை பண்ணுங்க. பெற்ற வெப்பமா இருக்கலாம் அல்லது இழந்த வெப்பமா இருக்கலாம். அதுக்கான சமன்பாடு HMN எம்எஸ் டெல்டா டீட்டா. விளங்கின பிள்ளைகளுக்கு கரெக்ட் பண்ணு. ஞாபகம் இருந்தா வெரி குட். இப்ப நான் இவரையும் அவரையும் சம்பந்தப்படுத்துகிறோம். இவராரி வெப்பத்தின் கீழ் நேரம், அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் விளக்குற வெப்பம். ஆமா, ஒவ்வொரு செகண்டுக்கும் விளக்குற வெப்பம். அதாவது தீட்டா என்ற வெப்பநிலையில இருக்கிற ஒருத்தர் ஒவ்வொரு செகண்டுக்கும் விளக்குற வெப்பம் தான் இவரு. அப்ப எனக்கும் இவர் தீட்டா என்ற வெப்பநிலையில் இருக்கைக்குள்ள ஒவ்வொரு செகண்டுக்கும் விளக்குற வெப்பத்தை நான் நேரத்தால் பேசுறது. அதாவது எம் எஸ் இன்டு டெல்டா தீட்டா பை டி. இப்ப எனக்கு தெரியும் இவரும் அவரும் ஒரே ஆள்தான். அதாவது ஒரு 40 பாய்சில் இருக்கிற ஒரு பொருள் ஒவ்வொரு செகண்டுக்கும் விளக்குற வெப்பம் தான் இவர். அதேதான் இவர். அதே 40 பாய்சில் இருக்கிற ஒரு ஆள் ஒவ்வொரு செகண்டுக்கும் விளக்குற வெப்பம் தான் இவர். அப்ப நான் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டையும் சமப்படுத்தல். எப்படி பிள்ளைகள்? எம்எஸ் இன்டு டெல்டா தீட்டா டி என்றவர் யாரா இருப்பாருன்னு சொன்னா எப்சிலன் ஏ இன்டு தீட்டா மைனஸ் தீட்டா ஆரா இருப்பார். அதாவது இவர் பிள்ளைகள் வெப்பநிலை வித்தியாசமா அந்த டெல்டா டீட்டான்றவர் வெப்பநிலை வித்தியாசம். கன்ஃபியூஸ் ஆகல. டெல்டா டீட்டான்றவர் வெப்பநிலை வித்தியாசம். டெல்டா டீட்டான்றவர் வெப்பநிலை வித்தியாசம். அது வேற கதை. விளைவுகள் கரைப்பு டெல்டா டீட்டானது வெப்பநிலை வித்தியாசம். இவர் மேல்தி வெப்பநிலை. சரி, டெல்டா டீட்டான்றவர் என்னன்னு சொன்னா டெல்டா டீட்டா என்னன்னு சொன்ன பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது டி நேரத்தில் ஏற்பட்ட வெப்ப மாற்றம். ஓகே, ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம் தான் டெல்டா டீட்டா. ஆனா டீட்டா மைனஸ் டீட்டான்றது குறித்த வெப்பநிலையில் இருக்கிற மேலதிக வெப்பநிலை. குறித்த வெப்பநிலையில் உள்ள மேலதிக வெப்பநிலை. மேலதிக வெப்பநிலை என்பதற்கான மீனிங் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், பொருள் 40 பாய்ச்சி அரை வெப்பல்ல 30 பாய்ச்சி அப்படின்னா அந்த 10 பாய்ச்சி இருக்கிறதா மேலதிக வெப்பல்ல. விலைக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் விலைக்குனா அவங்க ரியாக்ட் பண்ணுங்க. ஞாபகப்படுத்துற விஷயங்களை. ஓகே பிள்ளைகள், வெரி குட். பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க இந்த விஷயம். டெல்டா டீட்டான்றது வெப்பநிலை வித்தியாசம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் 40 பாய்ச்சில இருந்து இப்ப 25 பாய்ச்சிக்கு போகுது. சரியா? இப்ப நம்மளுக்கு இன்னும் இருக்கா விளங்குற மாதிரி ஆரம்பத்துல ஒரு பொருள் 40 பாய்ச்சில இருக்கிறாரு. சூழல் வெப்பநிலை 30 பாய்ச்சி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யும்? இந்த பொருள் 40 பாய்ச்சில இருந்து 30 பாய்ச்சிக்கு போகும். 35 பாய்ச்சிக்கு போகுது போகுது. அப்போ சூழல் வெப்பநிலை 30 பாய்ச்சி தான் இருக்கும். ஓமா, இந்த ரெண்டு செயல்முறையிலையும் சரியா வடிவா விலகிக் கொள்ளுங்க. ஒரு பொருள் 40 பாய்ச்சில இருந்து 30 பாய்ச்சிக்கு போகுது. 35 பாய்ச்சிக்கு போகுது. 40 பாய்ச்சில இருந்து 35 பாய்ச்சிக்கு போகுது.
ரெண்டு சந்தர்ப்பத்திலேயுமே சூழல் வெப்பநிலை 30 தான். அப்ப இந்த மாற்றத்துல நான் சொல்ல வந்த டெல்டா டீட்டா என்றது என்னன்னு சொன்னா பிள்ளைகள், டெல்டா டீட்டா என்ன சொன்னா பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்துல ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம். அதாவது 40 பாய்சியிலிருந்து 35 பாய்சிக்கு பொருள் போயிருக்குன்னு சொன்னா அந்த வெப்பநிலை மாற்றம் தான் நாம் கதைச்ச விஷயம். அதான் டெல்டா டீட்டா. இந்த டி என்ற நேரத்தில் ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம். இந்த தீட்டா மைனஸ் தீட்டா ஆர்ன்னு சொன்ன மேலதிக வெப்பநிலை, அதாவது சூழல் வெப்பநிலையை விட எவ்வளவு மேலதிகமா இருக்காரு. இங்க பாருங்க, ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல மட்டும் பார்த்தோம்னு சொன்னாங்க, இந்த சந்தர்ப்பத்துல மட்டும் பார்த்தோம்னா மேலதிக வெப்பநிலை 40/30. இந்த சந்தர்ப்பத்துல மட்டும் பார்த்தோம்னா மேலதிக வெப்பநிலை 35/30. நான் சொல்ற விஷயம் இவ்வளவு இதுவரைக்கும் விளங்கினவர்கள் நிறையப்படவில்லை. இதுவரைக்கும் விளங்கினவர்கள் நிறையப்படும். இதுவரைக்கும் நான் அழைச்ச விஷயம் விளங்கினோம். வெப்பநிலை வித்தியாசம் நீங்க போய்க்கல 40 பாய்ச்சி 35 பாய்ச்சியா மாறுது. இந்த டைம்ல மட்டும் பார்த்தேன்னு சொன்னா மேலதிக வெப்பநிலை 40/30. ஆனா ஒரு செயல்முறையில ஓகே வடிவா பாருங்க, ஒரு செயல்முறையில எனக்கு அந்த மேலதிக வெப்பநிலை தேவை என்று சொன்னா நான் என்ன செய்ய வேணும்னு சொன்னா, தீட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. தீட்டா எப்பவுமே 30 தான் 30 தான். ஆனா தீட்டான்றது ரெண்டு வெப்பநிலையா இருக்கு. முதல் டைம்ல 40 பாய்ச்சியா இருக்கு, அடுத்த டைம்ல 35 பாய்ச்சியா இருக்குன்னு சொன்னா ஒரு செயல்முறையில எங்களுக்கு தேவையான அந்த வெப்பநிலை என்னவா இருப்பாருன்னு சொன்னா ரெண்டுடையும் சராசரி பெருமானமா இருக்கும். அப்படியே இதான் பேர் தீட்டா. இவர் தீட்டா பிள்ளைகள், இவர் தீட்டா ஆர் பிள்ளைகள். அதாவது பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட செயல்முறையில இந்த டைம்ல மட்டும் ஒரு குறிப்பிட்ட கணத்துல மட்டும் வார மேலதிக வெப்பநிலை 40/30. அடுத்த கணத்துல மட்டும் வார மேலதிக வெப்பநிலை 35/30. அப்ப ரெண்டு செயல்முறை ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போகுதுன்னு சொன்னா அந்த டைம்ல நீங்க பார்க்க வேண்டிய சராசரி விளைவினால் நிறைய இவ்வளவு இவ்வளவு விளைவினால் நிறைய சரியா. இப்ப இங்க ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நீங்க இதுல எழுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, டிடி டெல்டா டீட்டா பை டெல் டி என்றவர்கள் சொன்னா எனக்கு தெரியும். அவர் எழுவாயாக்கிறேன்னு சொன்னா எப்சிலன் ஏ இன்டு எம்எஸ் இன்டு டீட்டா மைனஸ் டீட்டா. உள்ள நீங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு குறிப்பிட்ட பரப்பளவு மாறாது, திணிவு மாறாது, தன்வெப்ப பொருளும் மாறாது, மேற்பரப்பு தன்மையும் மாறாது. ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு இவ்வளவு மாறாது. ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு இவ்வளவு மாறாது. இவ்வளவு மாறாதுன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளா இருந்தா மட்டுமா ரெண்டு பொருளுக்கு கதைக்கிறோம்னா மாறுமா? ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கா இருந்தா மட்டும் இவ்வளவு மாறாது. அப்ப இவ்வளவு மாறாட்டிற்கு நேர சொல்லியிருக்கும் ஒவ்வொரு செற்கணுக்குமான வெப்பநிலை வித்தியாசமும் மேலதிக வெப்பநிலைக்குத்தான் நேர்விகிதமா இருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான ஒவ்வொரு செற்கணுக்குமான வெப்பநிலை இழப்பும் மேலதிக வெப்பநிலைக்கு நேர்விகிதமா இருக்கு. இவ்வளவு மாறி விளங்குற மாதிரி எழுதுவோம். பிள்ளைகள் விதியும் நோட்ஸ் முடிச்சது. நோட்ஸ் கதைக்க ஈஸி பிள்ளைங்க விளங்குது. இவ்வளவு தான் நோட்ஸ் சொல்லி சொல்றது ஈஸியா. நான் கேள்வி செய்யறதா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், பிரச்சனை இல்லை. எஸ்ஐ கேள்வி செய்யறது இல்லை பிள்ளைய நேர நோட்ஸ் தான் கேட்பாங்க. எம்சிக்கு நமக்கு கூட யோசிக்கணும். நீங்க நோட்ஸ் எழுதுங்க, கிடைக்கும்.
புரியுதுங்களா? மைக் மியூட் டெஸ்ட். நியூட்டனின் புரிதல் விதி என்ன சொல்றாரு சொன்னா, ஒவ்வொரு செகண்டுக்குமான வெப்ப இழப்பு வீதத்தை நாங்க இந்த சமன்பாட்டால தரலாம். இங்க எங்களுக்கு கேள்வியில கேட்டது புதிய பரப்பளவு. அப்ப நாங்க விட செய்யக்குள்ள பழைய பரப்பளவு யூஸ் பண்ணதான் செய்யலாம். அந்த பழைய டேட்டா எனக்கு என்ன சொல்றது பிள்ளைன்னு சொன்னா, எனக்கு அந்த பழைய டேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னா, பரப்பளவு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கைக்குள்ள, சரியா? பரப்பளவு வந்து 2 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கைக்குள்ள மேற்பரப்பளவு வெப்பளவு 98 பாய்ச்சியா இருந்தது. நமக்கு அப்படியே பரப்பளவு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கைக்குள்ள மேற்பரப்பளவு புறமேற்பரப்பளவு வெப்பளவு 98 பாய்ச்சியா இருந்தது. அப்பவும் சரி இப்பவும் சரி சூழல் வெப்பளவு பொதுதான். அப்ப எனக்கு 2 டேட்டா இருக்கு. நான் 2 தரவை பாய்க்கணும். எனக்கு தெரியும் எப்சிலன் என்பது மாறாது. எப்சிலன் மாறாது. அதே டைம் எனக்கு தெரியும் பிள்ளைகள், 2 சந்தர்ப்பத்திலையுமே ஒவ்வொரு செகண்டுக்குமான வெப்ப இழப்பும் மாறாது. அது 50 வாட்ஸ் தான். என்ன சொல்ற? ஒவ்வொரு செகண்டுக்குமான வெப்ப இழப்பும் மாறாது. 50 வாட்ஸ் தான். நீ மட்டும் செய்யலாம். ds/dt மாறல, எப்சிலன் மாறலன்னு சொன்னா 2 சந்தர்ப்பத்துக்குமே a இன்டு தீட்டா மைனஸ் தீட்டா ஒரு கான்ஸ்டன்ட், அது மாறிலி. 2 சந்தர்ப்பத்துக்குமே இவ்வளவும் ஒரு மாறிலி. இது கிடையாது. நான் சொல்றேன், 2 சந்தர்ப்பத்துக்கும், இந்த சந்தர்ப்பத்துக்கும் அந்த சந்தர்ப்பத்துக்கும் இவ்வளவும் ஒரு மாறிலி. அந்த பிவி சமன் மாறிலி மாறி ஏய மேலதி வெப்பநிலையால பெருக்க வர மாறிலி. ds/dt மாறல, எப்சிலன் மாறல. அப்ப ds/dt மாறல, எப்சிலன் மாறல. வேற மட்டும் மாற போறாரு, இவ்வளவும் மாற போறாரு. அது பிரச்சனை. உங்களுக்கு அந்த இந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்குதுங்களா? ஸ்டார்ட்ல இருந்தே படிச்சுட்டு போகணும். அது விளங்காட்டி இப்படி மாறின்னு சொல்லி போட்டு செய்யற அந்த மெதட் பொழுது விளக்குறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? 2 சந்தர்ப்பம். முதலாவது சந்தர்ப்பம் எவ்வளவு? ds/dt 50 சமன் எப்சிலன் இன்டு எவ்வளவு பரப்பளவு? 2 தர 10/4 தர வெப்பநிலை வித்தியாசம் என்ன பிள்ளைகள்? 98/30. இது முதலாவது சமன்பாடு. ரெண்டாவது டைம்லையும் ஒவ்வொரு செகண்டுக்குமான வெப்ப இழப்பு 50 தான். எப்சிலன் மாறல, பரப்பளவு தான் கேட்ட கேள்வி தர மேலதி வெப்பநில 38/30. ஈக்குவேஷன் நம்பர் 2. இவ்வளவு பிள்ளைங்க கரையப்படுது. இது பிள்ளைங்க கரையப்படுது. 2 சந்தர்ப்பத்துக்கு ஈக்குவேஷன் பண்ண நம்பர் ஒண்ணுமே பண்ணல. பிள்ளைங்க கரையப்படுது. குட். இப்ப என்ன சொல்லணும்? ஒன்னால பிரிங்க அப்படியே ஆன்சர் டிவைடட் பண்ணி ஈக்குவல் டு, இது எல்லாமே வெட்டுப்பட்டா 2 தர 10/4 98/30 பிள்ளைகள் 68. கீழே a இன்டு 8 சமன் 1. ஏன் பண்ணிக்கூடா 1. நீங்க இப்ப a கண்டுபிடிக்க சொன்னா a ஈக்குவல் டு 2 தர 68 கீழ் 8 தர 10/4 மீட்டர் ஸ்கொயர். 2ஆல விட்டோம்னா 4, 34, அதாவது 17 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஈஸிக்கலி 1 மில்லியன். ஈஸிக்கலி 1 மில்லியன். சரியா பிள்ளைகள்? வெரி மச். சி பார்ட் பார்ப்பீங்க. சி பார்ட் எனக்கு என்ன சொல்றதுன்னா, ஒரு மாற்று முறையாக ஒரு சீர் காணப்படுகின்றவாறு ஒரு உரையின் மேல்தரத்தின் புறமேற்பரப்புடன் தொடுகையில் உள்ள ஒரு உலோக கஞ்சிவத்தின் ஊடாக நீரை எடுப்பதன் மூலம் மேல்தளத்தின் புறமேற்பரப்பளவு குளிர்ச்சியாக்கப்படுகிறது. ஓகே, இவற்ற மேற்பரப்பளவின் ஊடாக ஒரு திரவத்தை நாங்க கொண்டு போறதன் வழியாக, ஓகே, திரவ உள்ள வந்து வெளியில போறதன் வழியாக குளிர்ச்சியாக்குறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, லிக்யூட் கூலிங் சிஸ்டம். அதாவது நீங்க ஒரு சூடான இருக்கிற இடத்துல நீங்க தண்ணியை ஊத்தி விட்டீங்கன்னா தண்ணி வெப்பத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். அது சொல்றாங்க. இதுல வந்து இப்ப சில பைக்ஸுக்கு வந்த பிள்ளைகள் ஆயில் கூலிங் சிஸ்டம் வருதுன்னு நினைக்கிறேன்.
முதல்ல இருந்திருக்கிற பைக்ல MT-15 பைக்ல ஆயில் கூலிங் சிஸ்டம். நார்மலா இருக்கிற ஆயில் கூலிங் சிஸ்டம், சாரி, நார்மலா இருக்கிற கூலிங் சிஸ்டம் வந்து எப்படின்னா ஏர் கூலிங் சிஸ்டம். நீங்க பைக் ஓடிக்குள்ள இதுக்கு முன்னம் பார்த்துட்டு மேற்காவியால வளி மூலப்பொருள் வந்து ஒப்பத்தை வாங்கிட்டு போற சிஸ்டம் தான் இதுக்கு முன்னம் இல்ல மோஸ்ட் இருக்கிற எல்லா பைக்ஸ்லயும். ஒரு சில பைக்ஸ்ல ஆயில் கூலிங் சிஸ்டம் இருக்கு. இன்ஜினுக்குள்ளால இன்ஜினை சுத்தி ஒயில செய்யும் ஒயில் ஒப்பத்தை வாங்கிட்டு வரும். சரியா? ஓகே. கேள்வி என்னன்னு சொன்னா, உள்வழியிலும் வெளி வழியிலும் வெப்பநிலைகள் முறையே 30 35 சொன்னா, கேள்வி வெப்பம் பாயும் வீதத்தை கஞ்சிகத்தினூடாக வெப்பம் பாயும் வீதத்துக்கு தெளிவு பாயும் வீதத்தை காண்கிறோம். அதாவது கிலோகிராம் per செகண்ட்ல காட்டாம். ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு கிலோகிராம் போகணும்னு சொல்லி காட்டாம். நீரின் தன்மை கொள்ளளவு 4/10 இது சிக்கல். என்ன சிக்கல் பிள்ளை? வெப்பத்தை வாங்க போறோம். யார் வெப்பத்தை வாங்க போறாரு? நீர் வெப்பத்தை வாங்க போறாரு. எச்சவன் என்ன ஸ்டீட்டா? எச்சவன் என்ன ஸ்டீட்டா? ஆனா எனக்கு தெரியும் எவ்வளவு வெப்பத்தை வாங்குவாருன்றது எனக்கு தெரியாது. ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு வெப்பத்தை கொடுப்பாருன்றதா எனக்கு தெரியும். மொத்தமா எவ்வளவு வெப்பத்தை வாங்குவாருன்றது எனக்கு தெரியாது. ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு கொடுப்பாருன்றதா தெரியும். ஒவ்வொரு செகண்டுக்குமான எனக்கு தேவைன்னு சொன்னா நாங்க அதை நேரத்தால் பிடிப்போம். அவ்வளவுதான், நேரத்தால பிரிப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா S/T சொன்னா என்னது? ஒவ்வொரு செகண்டுக்குமான வெப்ப இழப்பு 50 கிராம். M/T சொன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் போற திணிவு. எஸ் வந்து 4/10 வெப்பநிலை வித்தியாசம் 30 5. நீங்க இங்க இருந்து M/T பிள்ளைகள் 10. அப்போ M/T 30 பிள்ளைகள் 1 4/2 தர 10 நீங்க சுருக்கி போட்டீங்கன்னா இப்படி குறுக்கிடாது, சுருக்கி போட்டாங்க. இவ்வளவு பிள்ளைங்க எனக்கு இந்த கேள்வி விளங்கிட்டா 10 நிமிஷத்துல சொன்னாங்க. நியூட்டன கூடுதல் விதியும் சக்தி பரிமாற்றம் வந்தால ஒண்ணுமே செய்யலாம் வச்சு உங்களுக்கு கேள்வியை முடிக்கோடப்பட்டதுக்காக விளங்காம பாடத்தை கொண்டு போயதானே, அதான் டைம் ஆகிச்சோட செய்யலாம். விளையாட்டு ஏற்படுங்க பிள்ளை. இந்த கேள்வி ஃபுல்லா விளங்கிட்டா? ரைட். எழுதிக்கிட்டு 2008 கேள்வி வாங்க. எழுதிட்டு வாங்க. 2008 கேள்வி.
இன்னைக்கு 8ஆம் ஆண்டு செய்ய இதே மாதிரி வாசிப்பீங்களா? ஈஸி கொஸ்டின் நினைக்கிறேன். மனசு வளிமண்டல அமுக்கம் 15 பாஸ்காலும் வெப்பநிலை 27 பாரிசிலும் சூழல் வழி எழுப்பப்பட்டுள்ள ஒரு வெப்ப வழி பலூன் உருவில் காணப்படுகிறது. ஓகே, ஒரு வெப்ப வழி பலூன் அப்படின்னு சரியா? இந்த இப்படி இருக்கு. Right. ஒன்று தர 15 பாஸ்காலிலும் 27 பாரிசிலும் இருக்கிறது. பலூனின் உட்கனவளவு 830 மீட்டர் கியூப் தரவு. ரைட். எல்லா கணிப்புகளிலும் இலட்சிய வாயுவாக உள்ளதென கொள்கிற மீனிங் பிவி சமன் என்னாட்டியன் சமன்பாட்டை பார்க்கிறோம். சரியா? ஏற்பாட்டுல பாருங்க. மேற்குறித்த வெப்பநிலையில் உள்ள பலூனின் உள்ளே இருக்கும் வழியின் திணிவை துணிக. நேரடி கேள்வி. என்ன சமன்பாடு? பிவி சமன் என்ஆர்டி. என்ன கேட்டிருக்கு? திணிவு. அப்படின்னா என்ன செய்யலாம்? திணிவை மூல திணிவால பிரிப்போம். இவ்வளவுதான் கேட்டது. என்னது? திணிவு தானே கேட்டது. அதாவது m into pv over rt. அதாவது மூல திணிவுகளுக்கு தரப்பட்டது 30 கிராம். நீங்க அதை கிலோகிராம்ல போட வரும். ஆக 30 தர 10 செய்ய. அமுக்கம் தெரியும் 1 தர 15. கனவளவு தெரியும் 830 மீட்டர் கியூப். ஆறு உங்களுக்கு கேள்வியில் சொல்லப்பட்டது பிள்ளைகள் 8.3. ஆமா, 8.3. வெப்பநிலை தெரியும் பிள்ளைகள். என்ன வெப்பநிலை? 27 பாரிஸ். அது 300 கேள்வி. இவ்வளவுதான் பிள்ளைகள் தெரியும். எம் பண்ண கான்செப்ட் எவ்வளவு ஈஸி கேள்வி பாத்தீங்களா? என்ன சொல்லிச்சு பிள்ளைகள் சொல்லுங்க. இவர் விட்டீங்க சொன்னா 10 வருவாரு. என்ன வந்துச்சு? யாராவது ஆன்சர் எடுத்திருந்தீங்க சொன்னா எனக்கு தெரிஞ்ச 1000 கிலோகிராம் வரும்னு நினைக்கிறேன். அப்படியா? எனது பார்த்தா அப்படிதான் இருக்கு. 10 வெட்டுப்பட்டா 1000 கிலோகிராம் இருக்கும். ரைட். அடுத்த பாட்டு. செகண்ட் பாட்டு. ஒரு ஈஸி கேள்வியா? எல்லாம் விளையாட்டா ஒன்றும் செய்யலாது. ஒன்றும் செய்யலாது மீன்ஸ் படிச்சிருவாங்க. பலூனை உயர்த்துவதற்கு பலூனில் உள்ள இருக்கும் வழியை வெப்பமாக்க வேண்டும். ஓகே, பலூனை மேல தூக்கணும்னு சொன்னா இவருக்குள்ள இருக்கிற வழியை நாங்க ஹீட் ஆக்கணுமா வெப்பமாக்கணுமா? சரியா? ஓகே. தற்கால வெப்பவலி பலூன்களில் புரோப்பேனை தளர்மணியை செய்வதன் மூலம் வலி வெப்பமாக்கப்படுகிறது. பலூனில் கூடையில் உள்ளே வைக்கப்பட்டிருக்கும் லேசான நிறையுள்ள உருளைகள் இப்புரோப்பேன் நெருங்கிய திரவ வடிவத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. பலூனின் உள்ளே உள்ள இந்த கூடைகளில புரோப்பேன் திரவமா இருக்குதான். பலூனுக்குள்ளே உள்ள வளியின் வெப்பநிலையை T கெல்வின் உயர்த்தும் போது வெப்பநிலையில் பலூனின் உள்ளே எஞ்சியிருக்கும் வளியின் திணிவை காண்க. T சார்பில் எழுதுக. வளிமண்டலம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வெப்பநிலையை T-ஆல கூட்டுறீங்க. T-ஆல வெப்பநிலையை கூட்டேக்குள்ள பலூனுக்குள்ள எஞ்சி இருக்கிறத கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்ல பிள்ளைகள். T சார்பில் இருக்க எஸ் வெப்பநிலையை டீக்கு உயர்த்தும் போதா வளியின் வெப்பநிலையை உள்ளே இருக்கிற வளியின் வெப்பநிலையை நீங்க T கெல்வின் உயர்த்தும் போது கேட்கலாம் பிள்ளை. என்ன பிள்ளை கஷ்டமான கேள்வி பிள்ளை? அதே சமன்பாடு தான் பிள்ளை. சாரி, அதே சமன்பாடு தான் பிள்ளை. M2 கேட்டு மூல திணிவனுக்கு மாறல்ல எவ்வளவு? 30 தர 10 செய்ய கிலோகிராம். எனக்கு அமுக்கமும் மாறலையா? வளிமண்டல அதே அமுக்கம் 15. கணவருக்கும் மாறலையா? 830. கீழே 8.3 மாறல பிள்ளைகள். வெப்பநிலை மட்டும் டீயா மாறுது. இதான் பிள்ளைகள் ஆன்சர். இவ்வளவுதான் பிள்ளைகள் ஆன்சர். அவன் நம்மளே ஏதோ தெரியாத நிச்சயம் கேள்வி ட்ரை பண்ணலாம். ஆனா தெரியும்.
விலங்கினால் கரையப்படுதல்களே இதுல டீயை போட்டா அங்க வந்துருக்கு. விலங்கினால் கரையப்படுதல்களே இவர் சுருக்கேன்னு சொன்னா மூணுக்குள்ள ஆயிரமா எஸ் இல்ல 100 சொல்லி 100 இதை சுருக்கீங்கன்னு சொல்லலாம் பிள்ளைகள். இன்னொரு சொன்னா 300 டீ என்ன எழுதுங்க இல்ல 3 தர இது 10 2 15 17 இவரோட 12 அப்ப 3 தர 15 டி தான் பிள்ளைகள். இந்த கேள்வி எல்லாம் மிசிக்கலையா சடஸ்டா புரியுது. இந்த கேள்வி நீங்க ஃபைல் பேப்பர்ல சேர்த்துக்கு ஒரு 15 நிமிஷம் காட்டுவீங்க. அடுத்த கேள்வி பி பார்க்கலாங்க. புறத்தே உள்ள வழி 27 பாய்ச்சியின் மூலம் பலூன் தாக்கும் மேலெழுப்பை காண்க. பிள்ளைகள் பலூன்ல தாக்குற மேலெழுப்பு பெட்டிக்கு இருக்கிறாங்க பிள்ளைகள். மேலெழுப்புக்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள்? ரொம்ப யோசிக்கூடாது. மேலெழுப்பு சமன் பி பி ஜி. பி என்பது எவ்வளவு அளவு 230 மீட்டர் கியூபில் வரப்போகுது. அடர்த்தி எவ்வளவு? மேலெழுப்ப இங்க உண்டாக்க போனால் வழி, அப்ப வழியால வரப்போற மேலெழுப்பு, அப்ப வழியின் அடர்த்தி என்னது? 1.2. ஜி என்னது? 10. நீங்க பிரிக்கிறீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 36 3 12 92 99. சோ 9960 பிள்ளை. இல்ல இதெல்லாம் விசிபிள் தான், இதெல்லாம் கஷ்டம் இல்லை, இதெல்லாம் சும்மா சடசடன்னு ஆன்சர். ஓகே அடுத்த பார்ட் சி பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பலூனின் உள்ளே இருக்கும் வெப்ப வழியின் திணிவை தவிர பலூனின் மொத்த திணிவு 246 கிலோகிராம். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பலூனில் இருக்கிற வலியிட திணிவு எனக்கு தெரியும் இல்லையா? எத்தனை பாய்ச்சியில எத்தனை பாய்ச்சின்னு சொல்லல சரியா? மொத்த திணிவு பலூனுக்குள்ள இருக்கிற வலியை தாண்டி மிச்சமா இருக்கிற இந்த திணிவெல்லாம் சேர்த்தா 246 கிலோகிராம். அப்படின்னு சொன்னா பலூனை நாங்க மட்டுமட்டா மேல கொண்டு போறதுக்கு உயர்த்தப்பட வேண்டிய வெப்பநிலை டீயை காண்க. நாங்க பலூனை மட்டுமட்டாக மேல கொண்டு போக வேண்டும் என்று சொன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில மொத்தமா எங்களுக்கு தெரியும் கீழே தாக்குற விசைக்கு அட்லீஸ்ட் சமனாவது மேலுக்கு வர வரும். இப்ப நான் ஒரு பொருளை கீழே பிடிச்சு இழுக்கிறேன், நீங்க அதை மேல தூக்க வேண்டும் சொன்னா அட்லீஸ்ட் நான் பாவிக்கிற விசைக்கு சமனான ஒரு விசையாக நீங்க மேல பாவிக்க வேண்டும். இது விலங்கினால ரியாக்ட் பண்ணுங்க, இது விலங்கினால ரியாக்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சமனான விசை. இது விலங்கினால ரியாக்ட் பண்ணுங்க. கேள்வி என்ன சொன்னா மொத்தமா வர நிறைவு. முதலாவது சொல்லி போட்டான் வலி தவிர்ந்த மிச்சாக்கள் என்ன 246 கிலோகிராம். அப்ப நியூட்டனா மாக்க 10 இருக்கும். அதை விட டி என்ற வெப்பநிலை உயர்த்தினா பிறகு இருக்கிற வலிட திணிவு 3 தர 15 டி. அவரை நான் 10 பெருக்கோம் என கிலோகிராம். இவர் மேலெழுப்பு விசை இவருக்கு சமனா இருக்கும். விலகினால் ரியாக்ட் பண்ணுங்களே, விலகினால் ரியாக்ட் பண்ணுங்களே. இந்த கான்செப்ட் விலகினால மொத்தமா தாக்குற நிறைய விசை மேல தாக்குற விசைக்கு சமனா இருக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. நம்ம ஒண்ணும் புதுசா மேஜிக் பண்ணல பிள்ளைங்க. வடிவா ஒன்று நாங்க மேஜிக் பண்ணல. சமன்பாட்டை போட்டே இருக்கலாம். விளங்கி போறோம்னா சமன்பாடு இருக்கிறது வேற பிரச்சனை. எங்க யூஸ் பண்ணணும்ன்றது விளங்கி யூஸ் பண்ண ஆன்சர் வருது. டீயை கண்டுபிடிச்சா இது டீயை கண்டுபிடிக்கிறாங்களே இல்லையா? என்ன சரி ட்ரை பண்ணுவோங்க. இவரை மட்டும் கொண்டு போகணும்னு சொன்னா பிள்ளைகள் 3 தர 10 6 டி ஈக்குவல் டு 0 0 5 7. ஸோ டீயை கண்டிங்க சொல்லலாம் பிள்ளை. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு டி 3 தர 10 4 கீழ் 75, அதாவது 30,000 கீழ் 75, அதாவது 400 கேள்வி ஆன்சர். அவ்வளவுதான் ஆன்சர். ஈஸிக்கல் 400 கேள்வி. அடுத்த பாடல் வா சரியா? ஓகே இன்னும் கேட்டுருக்கேன். ஓகே ரைட். இன்னும் 4 கேள்வி சரியா?
என்ன சொல்றீங்க? 1000 கிலோகிராமா? எதுக்கு 1000 கிலோகிராம்? பிள்ளை, ஆரம்பத்துலதான் 1000 கிலோகிராம். இப்ப கேள்வி, நீங்க வெப்பநிலையை உயர்த்தினா பிறகு நீங்க அந்த வெப்பநிலையை உயர்த்தினா பிறகு கொஞ்சம் வெளியில போகும் தானே, கொஞ்சம் வெளியில போகும் தானே, கொஞ்சம் வெளியில போனா பிறகும் இருக்க வேண்டியதாக தெரியும். ஓகே, ரைட். அடுத்தது, இதுலயே அடுத்த பாட்டு இருக்காங்க. M2 காண சொல்லி. M2 3 தரம் 10 கீழ் 400. பாருங்க, 3 தரம் 10 மில்லி. டி எவ்வளவு? 400. அப்ப முக்கால் பங்கு, அப்ப 750 கிலோகிராம். இது வரைக்கும் விலங்கினா ரியாக்ட் பண்ண முடியாது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ரைட். ஓகே, எழுதுங்க போயிடுங்க. ஒரு பாட்டு எழுதுங்க. எழுதுங்க ஃபாஸ்ட். எழுதுங்க ஃபாஸ்ட். விளையாடுறீங்க. ஆரம்பத்தில் இந்த திணிவு 1000 கிலோகிராம், அதை வெப்பமாக்கினா பிறகு வந்தது பிள்ளைகள் 750 கிலோகிராம். ஓகே, அடுத்த கேள்வி. சி பார்ட்ல செகண்ட் பார்ட். சரியா? என்ன கேள்வி சொன்னா, விளம்பும் காலத்தில் ப்ரொப்பேன் தகனமடைவதன் மூலம் விடுவிக்கப்படும் வெப்பம் பலூனை உள்ளே இருக்கும் வழியினால் மாத்திரம் உறிஞ்சப்படுகின்றதுன பண்பு. இந்த பலூன் மேல போய்க்குள்ள தகனமடையக்குள்ள விடுவிக்கப்படுற வெப்பம் பலூனுக்குள்ளே இருக்கிற வழியால மாத்திரம் உறிஞ்சப்படுதுன்னு சொன்னா வெப்பம் வெளியிலோட போகாது என்ற மாதிரி சொல்றாங்க. ரைட். இச்செயல்முறையின் போது வழங்கப்படும் வெப்பத்தை மதிப்பிடுக.
வெளியேறும் வளியின் இடை வெப்பநிலையை சொல்றாங்க. வளியின் தன்வெப்ப சொல்றாங்க அப்படிங்கிறோம் பிள்ளைகள். ஓகே, வெளியேறும் வெப்பநிலை சிபி வந்து பிள்ளைகள் 1000 பிள்ளைகள். ஆரம்பத்துல 1000 கிலோகிராம் இருந்தது. ஓகேவா? அதுல கடைசியா உள்ளுக்குள்ள மிஞ்சி இருக்கிறது வந்து 750 கிலோகிராம். என்ன பாய்ச்சின்னு சொன்னா 400 கேள்வி. அதே மாதிரி உள்ளே இருந்த 250 கிலோகிராம் என்றவர் வெளியில போயிட்டாரு. அவற்ற வெப்பநிலை என்னன்னு சொன்னா பிள்ளைகள் 400 பாய்ச்சியிலையும் 300 பாய்ச்சியிலையும் அரைவாசியம், அதாவது 350 கெல்வின் சொல்லப்படும். இது விளையாட்டு ஆரம்பத்துல 1000 கிலோகிராம் இருக்கு. சூடாட்டிக்குள்ள வார வெப்பத்தை வாங்க போறது அதுக்குள்ள இருக்கிற வழி. எந்த வழி? 1000 கிலோகிராம் வழி. 1000 கிலோகிராம் வழியில 750 கிலோகிராம் வழி வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் 400 கேள்விக்கு போகும். வெளியில போற மிச்சம் 250 கிலோகிராம் வந்து சராசரி வெப்பல 350 கேள்வியில இருக்குது. அது கேள்வி சொல்லப்பட்ட தரவு. விளையாட்டு இது விளங்கினா சொல்றேன். போட்டு 1000 கிலோகிராம் இப்படிதான் 750 கிலோகிராம் 400 கிலோகிராம் போகுது. மிஞ்சி இருந்த 250 கிலோகிராம் என்ன செய்யலாம்? வெளியில போன வழி வந்து சராசரி வெப்பநிலைக்கு போகுது. டி 400 நான் டீயத்தான் நேரம் போட்டிருக்கேன். ஆரம்ப வெப்பநிலை 300 கேள்வி. சரி, இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா மொத்தமா உறிஞ்சப்பட்ட வெப்பம். முதலாவது எனக்கு தெரியும் 750 கிலோகிராம் உறிஞ்சிய வெப்பம். நீங்கள் ஊவேண்டு போறதுல உறிஞ்சிய வெப்பம் நீங்க படிவா போடுங்க. என்ன சமன்பாடு? டெல்டா டி தான். எவ்வளவு தெளிவு? 750 கிலோகிராம். எவ்வளவா தன்ப கொள்ளவு தொழில் சொல்லப்படுது? 1000. எவ்வளவு வெப்பநிலை வித்தியாசம்? கடைசி வெப்பநிலை 400, ஆரம்ப வெப்பநிலை 300 டிகிரி. இதான் பேராசம். அவ்வளவுதான். 750 தர இவர் 10 தர 100, அதாவது 7.5 தர 10 10 10 அதே மாதிரி 250 கிலோகிராம் திணிவு உறிஞ்சிய வெப்பம். அளவுகளுக்கு என்ன செய்தார்? திணிவு அளவு 250 கிலோகிராம், எஸ் அளவு 1000. வெப்பநிலை வித்தியாசம் என்ன பிள்ளைகள்? 350 உங்களுக்கு ஆன்சர் தான் சொற்கள் கொஞ்சம் 250 தர 13 தர 50. பிள்ளைகள் 22 மிச்சம் 75 தர 16. ஓகே, சரியா? சோ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா 75 தர 15 ஜூல். இவ்வளவு விளையாட்டு கரையாக்குறது பிள்ளைகள். இது விளையாட்டு கரையாக்குறது பிள்ளைகள். இவங்க 75 வைக்கிறேன் சும்மா ஈஸிக்காக தேவை சொன்னா 75 24. சரியா? இப்ப கேட்ட கேள்வி உறிஞ்சிய மொத்த வெப்பம். ஆகவே உறிஞ்சிய மொத்த வெப்பம் 2 கூட்டணும். கூட்டணும் பண்றதுக்கான பென்சில் எடுத்தா ரெண்டையும் ஒரே மாதிரி ஆக்கலா மாற்றணும். இவர் 16 தானே போட்டா 75 16. இவரை நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா 10/6 மாத்த போறேன். அப்ப நீங்க இவரை 10/6 மாத்தணும்னு சொன்னா 7.5 தர 14. அது உங்களோட கோஎலிமெண்ட்ஸா. 75க்கு முன்னுக்கு ஒரு சைவர் கொண்டு போட்டீங்கன்னு சொன்னா இவர் 7.5 மாறும். 10 அடுக்கால் போட்டோம். 7.5 தர 14. ரெண்டுமே கூட்டிட்டீங்கன்னு சொன்னா 82.5 தர 16 ஜூல் உறிஞ்சப்பட்ட மொத்த வெப்பம். கால்குலேஷன் விளங்கியிருக்கும், ஐடியா விளங்கியிருக்கும். சரியா? அடுத்த கேள்வி கடைசி கேள்வி. 1 கிலோகிராம் ப்ரோப்பீனை முழுமையாக
எரியச் செய்வதன் மூலம் வெளிவிடப்படுற வெப்பம் வந்து 87.5 மெகா ஜூல். அப்ப இந்த செயல்முறைக்கு எனக்கு தேவையான வெப்பம் எவ்வளவா பிள்ளைகள் சொல்லுங்க. இந்த செயல்முறைக்கு எனக்கு தேவைப்படுற புரோப்பேன் எவ்வளவா பிள்ளைங்க பாருங்க. 1 கிலோகிராம் புரோப்பேன் எரிய செஞ்சு சொன்னா 87.5 தர 10 6 ஜூல் வெப்பம் வருது. இத கூட்டதுக்கு வழி சமங்களா பார்க்க கூட்டதுக்கு பாருங்க 82 87. இந்த கால்குலேஷன் எல்லாம் ஓகே முடியாது. இது வந்து பிள்ளைகள் பெருக்கினா 125 பிள்ளைங்க சாரி 125. அதாவது இப்ப 12.5. இது என்னுடைய கால்குலேஷன் என்னடா 12.5. இவர் வருவார் 87.5. பிள்ளைங்க பாருங்க 1 கிலோகிராம் புரோப்பேன் எரிச்சோம்னா 87.5 16 ஜூல் சக்தி வருது. எனக்கு தேவையான சக்தி எவ்வளவு பிள்ளைகள்? அதே அளவு சக்தி எனக்கு தேவை. அதே அளவு சக்தி தான் எனக்கு தேவை. அப்ப எனக்கு எவ்வளவு தேவை புரோப்பேன்? ஆகவே தேவையான புரோப்பேனும் 1 கிலோகிராம். ஏன் 1 கிலோகிராம் எரிச்சாலே எனக்கு தேவையான சக்தி வந்துட்டு. அப்ப எனக்கு தேவையான புரோப்பேன் 1 கிலோகிராம். விலங்கினால எப்ப எனக்கு கேள்வி விலங்கினால எப்ப ரைட் எழுதிட்டு 2009 மடிசைக்கு வாங்க. சரியா?
பிள்ளைகள் இருப்பீங்க தானே 2009ஆம் ஆண்டுக்கு வரலாம். சரி, இந்த 10 சரி 9 எடுத்தோம்னா ஒரு மின்கேத்தல் உருவில் காட்டப்பட்டுள்ளது. சுமார் பார்க்கிறீங்களா? மின்கேத்தல் காண முடியும். இது ஒரு ஹீட்டர்ல கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, மின்கேத்தல் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 0.8 கிலோகிராம் நீரை 20 பாய்ச்சியில் கொண்டுள்ளது. 0.8 கிலோகிராம் நீரை 20 பாய்ச்சியில் கொண்டுள்ளது. இக்கேத்தலை ஒருவர் ஆலையிட்டு நீரை கொதிக்க விடுகிறார். எனினும் அவர் உரிய நேரத்தில் கேத்தலை நிப்பாட்ட மறைந்துள்ளதால் இறுதியில் அவர் கேத்தலை நிப்பாட்டிய போது கேத்தல் 100 பாய்ச்சி என்ற வெப்பநிலையில் இருந்த 50% நீர் மட்டும் இருந்ததாம். கேதல் சைஸ குட்டியா இருக்கேன், பட் கேதல் குட்டியா இல்லையா? இந்த படத்துல குட்டியா இருக்குதா? 100 பாய்ச்சியில 0.4 கிலோகிராம் தண்ணி மட்டும்தான் இருக்குண்டா மிச்சம் 0.4 கிலோகிராம் ஆவியாயிடும். சரியா சொல்லப்படுது. கேத்தலில் உள்ள வெப்பமாக்கிக்கான வேல்யூ 2025 வாட்ஸ். வெப்பத்தை உண்டாக்கும் செயல்முறையில 80% மாத்திரம் நீரை வெப்பமாக்க பயன்படுத்தப்படுகிறது. வாசிட்டோம்லே இவரில் 80% மாத்திரம் தான் நீரை வெப்பமாக்க பயன்படுத்தப்படும். கேத்தில் நிறுத்தப்படுவதற்கு முன்பாக வெப்பமாக்கி எச்சினால் உண்டாக்கப்படும் வெப்பத்தின் அளவை கணிக்கிற கேட்டுட்டாங்க. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு சொல்லப்படும். நீங்க பாருங்க, வெப்பமானியால உண்டாக்கப்பட்ட வெப்பத்தை பத்தி கேட்டிருக்கேன். இதான் கேள்வி. எனக்கு அதை நேரம் காணலாம். ஆனா என்னத்தை நேரம் காணலன்னு சொன்னா நீரால உறிஞ்சப்பட்ட வெப்பத்தை கண்டுபிடிக்கல். எப்படி பிள்ளைகள்? நீரால உறிஞ்சப்பட்ட வெப்பம் என்றதுலாம் ரஃபா வெளிக்காட்டுன்னு சொன்னாங்க. நீரால உறிஞ்சப்பட்ட வெப்பம் என்றது முதல்ல இங்கே பாருங்க, 0.8 கிலோகிராம் நீர் 20 பாய்ச்சில இருந்து 100 பாய்ச்சிக்கு போறதுக்கு எனக்கு ஒரு வெப்பம் தேவைப்படும். அதுல பிறகு அரைவாசி தேய்வு ஆவியாகிறதுக்கு வெப்பம் தேவைப்படும். இதுல என்ன ஸ்டீட் ஆகும், இதுல எம்மோடைய வெப்பம் தேவைப்படும். இதுதான் நீரால உறிஞ்சப்பட்ட வெப்பம். நீரால உறிஞ்சப்பட்ட வெப்பத்தை கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அதை வச்சுக்கொண்டு வெப்பமானியால உண்டாக்கப்படுற வெப்பத்தை காண்றதுக்கான வழி தரும். நான் முதல்ல நீரால் உறிஞ்சப்பட்ட வெப்பத்தை காணும். சரியா? என்னது? நீரால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் என்ன சமன்பாடு? எஃப்எஸ் தீட்டா பிளஸ் எம் இன்டு எல். சரியா? எம்எஸ் தீட்டால 0.8 கிலோகிராம், நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4700, வெப்பநிலை வித்தியாசம் 20-100 போனா 50 பிளஸ் நிலை மாற்றம் எவ்வளவு கிலோகிராம் ஆனது? 0.4 கிலோகிராம் ஆனது. நீரின் ஆவியாதல் தன்மை வெப்பம் சொல்லப்பட்டிருக்க 2.25 2.25 இவர சுருக்கவாறுதான் முடிஞ்சப்பட்ட வெப்பம். இது விலங்கு, இது சும்மா ஸ்டெப். இது விலங்கு இது விலங்கினோர் ரியாக்ட் பண்ணுங்க. இது சும்மா ஸ்டெப். இந்த ஸ்டெப் சும்மா ஸ்டெப். இது ஒண்ணுமே இல்லை. நீரால உறிஞ்சப்பட்ட வெப்பம். சரியா? ஓகே, இப்ப எனக்கு கேள்வி நீரால உறிஞ்சப்பட்ட வெப்பம் இல்ல, இந்த எச்சால உற்பத்தி செய்யப்பட்ட வெப்பம். எனக்கு தெரியும் எச்சால உற்பத்தி செய்யப்பட்ட வெப்பத்தின் 80% தான் நீருக்கு போயிருக்கு. அதாவது பிள்ளைகள், நான் நீர் இந்த வெப்பமாக்கியால உண்டாக்கப்பட்ட வெப்பத்தை எச்சென்று வச்சேன்னு சொன்னா அதுல 80% தான் நீருக்கு போயிருக்கு. கேட்ட கேள்வி எச் தான்.
என்ன செய்யலாம்? 1169 100ஆல பெருக்கிட்டு திரும்ப 80ஆல பிரிச்சு விடலாம். அவ்வளவுதான். ஈஸி கழிப்பு. ஆனா அப்படின்னு யோசிக்கணும். பிள்ளைங்க ரேட் பண்ணி பிள்ளை அஞ்சு ஆன்சருக்கு வச்சு பார்த்தா போடுறேன். நீங்க சொல்லி கொள்வாங்க. 1.646 நிகழ்வுகள் வெப்பமானியால் உண்டாக்கப்பட்ட வெப்பம். ரைட். ஏ பார்ட் மஸ்ட் ஈஸி கேள்விகளா ஒரு ஈஸியா இருக்கு. நீர் எவ்வளவு நேரத்திற்கு ஆழியிடப்பட்ட நிலையில் இருந்திருக்கும்? உமது விடைக்கான காரணங்களை பிள்ளைகள் எவ்வளவு நேரத்திற்கு ஆழியிடப்பட்ட நிலையில் இருந்தது? எனக்கு தெரியும். கேத்தில் உண்டாக்கின ஒட்டுமொத்த வெப்பம் எனக்கு தெரியும். அதே மாதிரி கேத்தில் ஒவ்வொரு செகண்டுக்கும் உண்டாக்கின வெப்பமும் தெரியும். அதாவது வலுவும் தெரிஞ்சு சக்தியும் தெரிஞ்சா வலுதர நேரம் தான் சக்தி என்று படிச்சிருக்காங்க. வலுவும் தெரிஞ்சு நேரமும் தெரிஞ்சா வலுதர நேரம் தான். வலு எவ்வளவு? 2025. நேரம் தான் கேள்வி. எவ்வளவு சக்தி உண்டாக்கப்பட்டிருக்கு? 1.46 16. அப்ப நேரத்தை காணாம இல்லையா? 1.46 16 2025. பிள்ளைங்க இதை சுருக்கினார்கள் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து சொல்றேன். 12 நிமிடமாமா சுருக்கி எடுக்க விட்டவா அதிக செய்யலாம் தானே. நேரம் 12 நிமிடங்கள். 2 பாட்டு 12 நிமிடங்கள். சரியா? அடுத்த பாட்டு கொதிக்கும் நீர் வீதத்தில் ஆவியாகி இருக்கும். இல்லையா? கவனமா பண்ணுங்க. கேள்வியை வாசிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க சொன்னா, ஐயோ கேள்வி கேட்டுட்டானே வீதத்தில் ஆவியா இருக்கும். நாங்க இது நோட்ஸ்ல படிக்கலையே, என்ன செய்கிறது? என்ன செய்யறது? ஒண்ணுமே செய்யல. அப்படின்னா நோட்ஸ்ல வந்து இதெல்லாம் படிக்க மாட்டாங்க. அதையுமே HML ML HML MST தான் படிச்சிருப்போம். சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். பட் நாம யோசிச்சு பழகிருக்கீங்க. சரியான இடத்துல பிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பாடமும் யோசிச்சு யோசிச்சு பழகிருக்கீங்க. கேட்ட கேள்வி என்ன வீதத்துல ஆவியா இருக்கும். ஓகேவா? எனக்கு ஆவியான நீரின் திணிவு தெரியும். சரியா? அதுக்கான வெப்பமும் தெரியும் பிள்ளைகள். MS தீட்டா சாரி ML ML. ஆனா என்ன வீதத்தில ஆவியாகுது? இங்கேயும் அப்ப எனக்கு வலு தவிர நேரம்ன்றது ஆவியாகிறதுக்கு எங்கு இல்லை. நெக்ஸ்ட் பண்ணீங்களா? இதுல படம் போட்டு காட்டிக்கிட்டே நான் 0.4 கிலோகிராம் ஆவியாயிருக்கு. இப்படி போடலாம்ன்றது பிள்ளைங்க கிடையாது. ஒவ்வொரு செகண்டுக்கும் வார வெப்பம் தெரியும். ஆவியாகிறதுக்கு நான் TN கூட கஷ்டமா இருக்கு. அப்ப T நோடு வைக்கணும். T நோடு என்ற நேரம் எடுத்து ஆவியாகுது. அந்த ஆவியாகிறதுக்கு தேவைப்படுற வெப்பம் எம்னோடு வெப்பனா இருந்தா P/T07 எம்னோடு இதுல கிடையாது. அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. வலுதர நேரம் மொத்த வெப்பம் மட்டும் போட்டான் தானே. மொத்த வெப்பம் மட்டும் போட்ட மாதிரி ஆவியாதலுக்கு தேவைப்படுற வெப்பத்தை பதிக்கொள்ளே இருக்கு. இப்ப கொஞ்சம் கேட்ட கேள்வியை கொஞ்சம் வடிவா கவனிப்பனா இருந்தா ஒவ்வொரு செகண்டுக்குமான ஆவியாதல் தான் கேட்டிருப்பான். எம்னோடு தீரம் அவரை கண்டுபிடிச்சு சொன்னா P/L. எழுவது பண்றேன். எம்னோடு தீரம்ன்றது P/L. அவ்வளவுதான். எழுவது அல்லது இன்னும் ஒரு வழியும் இருக்கும். என்னது? எங்களுக்கு எம்னோடு தெரியும். 0.4. நீங்க HML MS தீட்டா ML PT எல்லாம் போட்டு நீங்க நேரத்தை கண்டுபிடிக்கலாம். நேரத்தை கண்டுபிடிச்சு போடுறது போட்டாலும் ஆன்சர் வரும். ஆனால் கொஞ்சம் வேலை கூட. எனக்கு வேலை கூட செய்ய விருப்பம் இல்லை. ஈஸியான வந்துட்டாலே போதும். அப்புறம் இப்ப என்ன ஆன்சர் வந்துட்டு? ஒவ்வொரு செகண்டுக்கும் ஆவியான அளவு வந்துட்டாரு. வலது உழவு பிள்ளைகள் 2025. அப்படிதான் ஓகே. எல்லா உழவு பிள்ளைகள் 2.25 14.
ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன வீதத்துல ஆவியாக வந்துட்டு விளங்கினால் ஒரு சார் ரிலாக்ஸ் பண்ணணும். விளங்கினால் ஒரு சார் ரிலாக்ஸ் பண்ணணும். ஆனா இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்டெப்பை பார்ப்போம். பிள்ளைகள் இவ்வளவு பிள்ளைகளாக ரியாக்ட் பண்ண பிள்ளைங்க இதுல இன்னொரு விஷயத்தை நாங்க பார்க்கணும். இந்த எக்ஸாமன் எம்எல்ன்றது வந்து நீருக்கு வழங்கப்படுற வெப்பமா, நீருக்கு வழங்கப்படுற வெப்பத்தின் வெப்பமண்டல மொத்த வலுவிட 80%. அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிட்டேன். நீங்க மொத்த வலுவிட 80% தான் நீருக்கு போறோம். அதே கொஞ்சம் பார்ப்போம். சரியா? இப்ப சொல்லிட்டீங்கன்னு சொன்னா எம் நோடு டி நோடு எழுதுறவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா 80 க்கு 100 எல்ல இருக்கு. அதாவது 80 தர 2025க்கு 100 தர 2.25 14 ஏன்னா இந்த 80% சொல்லப்பட்டிருக்கா. அது நீங்க கட்டாயம் பார்க்கணும். மொத்தமா வாரதுல 80% தான் ஆவியாதலுக்கு போகும். அப்ப இதை சுருக்க வாரதான் ஆன்சர். விலங்கினால் கரையேற்ற வேண்டும். ஏற்றலில் உள்ள வழி ஒரு இலட்சிய வாயுவாக நடந்து கொள்ளும் என கொண்டு அதன் அடர்த்திக்கான கோவையை எழுதுக. இதை நீங்க நேர நோட்ஸ்ல படிச்சிருக்கீங்க. ஸோ நான் வேகமா போட்டேன். என்ன சொன்னாரு? பிவி சமன் என்ன பி பி மூலுக்கு பதிலாக தெளிவின் கீழ் மூலத்திணிவு தர ஆகும். அடர்த்தி என்பது பிள்ளைகள் தெளிவின் கீழ் கனவளவு. அவர் தெளிவின் கீழ் கனவளவு கொண்டு வந்த அரேஞ்ச் பண்ணுவதுன்னா ஆர்டி என்று கேபிட்டல் எம் என்ற மாதிரி இருக்கிறார். தெளிவின் கீழ் கனவளவு பிள்ளைகள் அடர்த்தி சமன் ஆர்டி என்று கேபிட்டல். அப்படி அடர்த்தி என்று ஒரு ஆரம்பிச்சு இருக்குன்னா இது வந்து நாங்க நேரடியா நோட்ஸிலேயே படிக்கிற விஷயம். அதெல்லாம் 70 மார்க். சரியா? பிவி சமன் அடர்த்திய 70 மார்க் வரும். 70 மார்க். 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 70 மார்k 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 70
அல்லது 5வது பாடம். கேத்தல் மூடி எஸ் ஆனது குறுங்கோட்டு பரப்பு. இந்த கேத்தல் மூடி இருக்குதானே பிள்ளைகள், அதுல குறுங்கோட்டு பரப்பு சொல்றாங்க. 2 தசம் 7 3 3 தசம் 7 3 தர 10 மீட்டர் ஸ்கொயர். 2 தசம் 7 3 தர 10 மீட்டர் ஸ்கொயர் பார்த்து மேலே பியின் முடிவை என்ன வீதத்தில் ஆவியார் போட்டு கருதிக்கிறோம் அதுக்கான ஒரு விட சொல்லல. அதுக்கான விட வந்து ஆவியான வீதம். ஒவ்வொரு செப்பனுக்குமே ஆவியான வீதம் ஆற்றல்ல போட்டு 7.2 10 கிலோகிராம் செகண்ட். ஒவ்வொரு செப்பனுக்குமே ஆவியான வீதம் வந்து இவ்வளவு தான். அதையும் பயன்படுத்தி இதுக்கு முதல்ல கண்டுபிடிச்ச ரோசமன் எம்பியோர் ஆர்டியையும் பயன்படுத்தி கேத்தலின் மூக்கிலிருந்து தப்பிச் சென்ற நீராவியின் தெளிவை காண்க. கதியை காண்க. தப்பிச் சென்ற கதியை காணலாம். உங்களுக்கு முதலாவது நாங்கள் பயன்படுத்த வேண்டிய விஷயம் வந்து m0/2. நான் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கல, நீர் நிலையில் படிக்கல அல்லது நீர் இயக்கவியல் படிக்கல சொன்னாங்க. m0/d நாங்க ABD எழுதி கொள்ளலாம். ஒவ்வொரு செகண்டுக்கும் போற தெளிவுட்டு ஆளாக நாங்க இந்த மாதிரி ஒரு சமன்பாட்டை எழுதி கொள்ளலாம். m0/d எவ்வளவு சொன்னா 2.7 குறுக்கோட்டு பரப்பு எவ்வளவு சொன்னா 3.7 வேகம் தான் v. அடர்த்திக்கு சமன்பாடுகளே mv/r. நீங்க எல்லாத்தையும் வந்து நீங்க போட்டா போல ஆன்சர் வரும். அப்படி 7.2 சமன் 3.7 தர v. மூலத்தில் எல்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா? ஆமா, 0.008 தர அமுக்கம் வந்த எவ்வளவு 15. R எவ்வளவு 8.3. T எவ்வளவு 100 பாய்ச்சி. 100 பாய்ச்சி பிள்ளைகள் தண்ணி கொதிக்கிற வெப்பல தானே பிள்ளைகள். அப்ப என்ன வெப்பல 100 பாய்ச்சி சொன்னா 373. இங்க இருந்து இங்க பிஏ பண்ணிக்கு சொன்னா அதான் பிள்ளைகள் கேட்டேன் எவ்வளவு விவேகத்துல போகுதுதான் பிள்ளைகள். நான் ஸ்கீமை பார்த்து சொல்றேன். 3.32 மீட்டர் கொடுத்தாங்கன்னு சொன்னா 3.32 மீட்டர் சர்க்கிள். அவ்வளவுதான் எவ்வளவு விலை நோக்கி ஆட் பண்ணுங்க பிள்ளைகள். உண்மையில இதெல்லாம் நீர்நிலைகளே கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கேத்தலில் உள்ள நீர் 95 பாய்சியை அடைந்ததும் 200 சென்டிமீட்டர் கியூப் நீரானது 25 பாய்சியில் உள்ள கண்ணாடி கிண்ணத்துள் விடப்படுகிறது. அதாவது 25 பாய்சியில் இருக்கும் ஒரு கண்ணாடிக்குள்ள விடப்படுகிறது. கண்ணாடியின் தெளிவு வந்து 250 கிராம். எனில் நீரை கொண்ட கண்ணாடி கிண்ணம் அடைந்த உயர்ந்தபட்ச வெப்பநிலை. அதாவது நீரின் 95 பாய்சி வந்து 25 பாய்சியில இருக்கிற ஒருத்தருக்குள்ள கோடைக்குள்ள எங்களுக்கு ஏற்பட்ட வெப்பநிலை உயர்ந்தபட்ச வெப்பநிலை தொகுதியிட கடைசி வெப்பநிலை என்னவா இருக்குன்றது கேள்வி. கண்ணாடியின் தடுப்பு வெப்பநிலை வந்து 840. நீரின் அடர்த்தி வந்து 1000. பிசிக்கல்யா இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வெப்பத்தை இழக்கிற இன்னும் ஒருத்தர் வெப்பத்தை வாங்கப்பார். யார் வெப்பத்தை இழக்கிற பிள்ளைங்க? நீர் தானே கூட வெப்பம். அப்ப நீர் இழந்த வெப்பம். நீர் இழந்த வெப்பம். யார் வெப்பத்தை வாங்குறாரு? கண்ணாடி பெற்ற வெப்பம். நீர் இழந்த வெப்பம், கண்ணாடி பெற்ற வெப்பம். நீர் இழந்த வெப்பம். அப்ப நீரிட தெளிவு. நீரிட தெளிவு என்ன சொல்லலாம்? கனவளவு 200 தர 10/6 தர 10/3. ஏன் கனவளவு தர அடர்த்திதான் நீரின் தெளிவு எம் கண்டுபிடிச்சாச்சு. எஸ் எவ்வளவுக்குள்ளே நீருக்கு 4000. வெப்பநிலை எவ்வளவுக்குள்ளே நீருக்கு 695. கடைசியா வரதான் கேட்ட கேள்வி.
நீர் இழந்த வெப்பம் நீரிന്റെ திரிவர்க்கத்தில் நீரிന്റെ കനവെടുത്ത് തര നീരിന്റെ എം എസ് கண்ணாடி பெற்ற வெப்பம் கண்ணாடிയുടെ திரிவுகளுக்கு 250 கிராம் அதை கிலோகிராம் ஆக்க 10/3 கிடைக்கும் கண்ணாடிയുടെ தன்வெப்பொழுது 140 வெப்பநிலை வித்தியாசம் இறுதி வெப்பநிலை செய்ய ஆரம்ப வெப்பநிலை 25 இதை சுருக்கி தீட்டா கண்டுபிடிச்சீங்கன்னா கிடைச்சு விளையாட்டு அறியப்படுறது புரியல விளையாட்டு அறியப்படுறது ஒன்றும் இல்லை நீர் வந்து வெப்பம் எம்எஸ் தீட்டா கண்ணாடி பெற்ற வெப்பம் எம்எஸ் தீட்டா இது விளையாட்டு அறியப்படும் எழுதுங்க ஓகே எழுதிட்டீங்க ஓகே இன்னைக்கு இவ்வளவு காணும் இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளன் நிப்பாடுவோம் ஸோ நீங்கள் அடுத்த வரைக்கல அடுத்த மண்டே அதுக்கு முன்னாடி நாலு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடணும்னு சொன்னால் அப்டேட் பண்ணுறேன் வரைக்குள்ள 2010ஆம் நெக்ஸ்ட்லேருந்து 2014ஆம் நெக்ஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கலாம் ஓகேவா சரி போயிடலாம் நாங்கள் அடுத்த போவோம்